ஒரு காலத்தில் பக்காத்தான் ஹரப்பானுக்கு நம்பகமான வாக்கு வங்கியாக இருந்த இந்திய சமூகம், தற்போது கூட்டணியில் இந்திய சமூகத்திற்கு போதுமான பிரதிநிதித்துவம் இல்லாததால் ஏமாற்றம் அடைந்துள்ளது என்று அரசியல் ஆய்வாளரும் நுசாந்தரா பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்தவருமான அஸ்மி ஹசான் தெரிவித்துள்ளார். டிஏபி மற்றும் பிகேஆர் இரண்டும் இந்திய சமூகத்தை புறக்கணித்து விட்டதாக மக்கள் நினைப்பதாக அவர் கூறினார். டிஏபி பல ஆண்டுகளாக இந்திய மக்களின் ஆதரவை சாதாரணமாக எடுத்துக் கொண்டது. அதனால் வாக்காளர்கள் பிகேஆருக்கு சென்றனர். ஆனால் இப்போது அவர்கள் பிகேஆரில் தங்களை சிறுபான்மையினர் என்று உணர்கிறார்கள். மேலும் அவர்கள் டிஏபியில் இருந்த போது இருந்ததை விட இப்போது அவர்களின் அதிருப்தி அதிகமாக இருப்பதாக தெரிகிறது என்று இணையதள ஊடகமான எஃப்எம்டிக்கு வழங்கிய செய்தியில் அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். தாம் பதவியில் இருந்து விலகத் தயார் என்றும், ஆனால் பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் சொன்னால் மட்டுமே தனது பதவியில் இருந்து தாம் விலகுவேன் என்றும் வேளாண் மற்றும் உணவு பாதுகாப்பு துறை அமைச்சர் முகமது சாபு தெரிவித்துள்ளார். கோலாலம்பூர் ஊழல் எதிர்ப்பு பேரணியை அரசாங்கம் தொடர்ந்து தடுத்தால் ராஜினாமா செய்யுமாறு சவால் விடுத்த சட்டத்துறை முன்னாள் துணை அமைச்சர் ஹனீபா மைதீனுக்கு முகமது சாபு இவ்வாறு பதிலளித்துள்ளார். அமைச்சரவையில் இருந்து ராஜினாமா செய்வதற்கு ஏதேனும் காரணங்கள் இருக்க முடியுமா என்று கேட்டபோது, பிரதமர் தன்னிடம் சொன்னால் மட்டுமே என்று அவர் பதிலளித்தார். சீன புத்தாண்டுக்காக மலாக்காவில் உள்ள பேருந்து முனையங்களில் இவ்வாரம் இதுவரை நடத்தப்பட்ட செயல்பாட்டு தணிக்கைகளை தொடர்ந்து பல்வேறு தொழில்நுட்ப மீறல்களுக்காக மொத்தம் 17 விரைவு பேருந்துகள் சாலையில் செல்வதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. பேருந்துகள் 9 நிறுவனங்களைச் சேர்ந்தவை என்றும், அனைத்து விரைவு பேருந்துகளின் நிறுவனங்கள் கண்டறியப்பட்ட அனைத்து குறைபாடுகளையும் சரி செய்து சாலை போக்குவரத்து துறை நிர்ணயித்த தர நிலைகளை பூர்த்தி செய்யும் வரை இயக்க தடை விதிக்கப்பட்டுள்ளதாகவும் மாநில பொதுப்பணி உள்கட்டமைப்பு பொதுநல நிறுவனங்கள் மற்றும் போக்குவரத்து குழு தலைவர் ஹமீத் மைதீன் குஞ்சு பஷீர் தெரிவித்துள்ளார். உள்ளூர் வெள்ளை அரிசி விநியோகம் மற்றும் நெல் கொள்முதல் விலைகள் தொடர்பான பிரச்சனையில் அனைத்து பங்குதாரர்களையும் உள்ளடக்கிய ஒரு தீர்வை அரசாங்கம் ஆராய்ந்து வருவதாக வேளாண் மற்றும் உணவு பாதுகாப்புத்துறை அமைச்சர் டதஸ்ரீ முகமது சாபு தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக ஒரு விரிவான தீர்மானத்தை அறிவிக்கப்படுவதற்கு முன்பு முழுமையான ஈடுபாட்டிற்கு அதிக நேரம் தேவை என்று அவர் குறிப்பிட்டார். தங்களை பொறுத்தவரை நுகர்வோர், விவசாயிகள், ஆலைகள் மற்றும் விநியோகஸ்தர்கள் அனைவரின் நலன்களும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று அவர் தெரிவித்தார். விளையாட்டுத் துறையில் புதிய தலைவர்களுக்கான தேர்தல்களின் போது அரசியல் தலையீடுகளை குறைக்குமாறு இளைஞர் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் கன்னா இயோ நாட்டில் உள்ள விளையாட்டு சங்கங்களுக்கு கோரிக்கை விடுத்துள்ளார். விளையாட்டு சங்கங்களின் வருடாந்திர பொது கூட்டங்களின் போது நடத்தப்படும் தேர்தல்கள் நியாயமாகவும் வெளிப்படையாகவும் நடத்தப்பட வேண்டும் என்று அவர் கூறியதாக பெர்னாமா மேற்கோள் காட்டியுள்ளது. தொடர்ச்சியான அரசியல் தலையீடுகள் விளையாட்டு வீரர்கள் மற்றும் அவர்களின் பயிற்சியாளர்களின் வளர்ச்சி மற்றும் செயல்திறனை எதிர்மறையாக பாதிக்கும் என்று அவர் கூறினார். அரசியல் என்பது அரசியல் கட்சிகளுடன் மட்டுமே இருக்க வேண்டும் என்று குறிப்பிட்ட அவர், விளையாட்டு சங்கங்கள் விளையாட்டு நடவடிக்கைகளில் மட்டுமே கவனம் செலுத்த வேண்டும் என்று வலியுறுத்தினார். கடா சுங்கை பட்டாணி தமன் ரியாஜயாவில் உள்ள ஒரு மறுசுழற்சி தொழிற்சாலை இன்று அதிகாலை ஏற்பட்ட தீ விபத்தில் 80 விழுக்காடு சேதமடைந்தது. இருப்பினும் எந்த உயிரிழப்பும் ஏற்படவில்லை. அதிகாலை 2:35 மணியளவில் தீ விபத்து குறித்து தீயணைப்பு மற்றும் மீட்புத் துறைக்கு தகவல் கிடைத்ததாகவும், மேலும் தீ அணைப்பு வீரர்கள் சுமார் 8 நிமிடங்களுக்கு பிறகு சம்பவ இடத்திற்கு விரைந்ததாகவும் கெடா தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறை இயக்குனர் அப்துல் ஃபதாப் அம்டா கூறினார். தெலங்கானாவில் உள்ள மாராங், கோலனருஸ் புறநகர் பகுதிகளில் மாநில குடிநுழைவு துறையினர் நடத்திய சோதனையில் சட்டவிரோதமாக குடியேறிய 45 வெளிநாட்டினர் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்டுள்ள அனைவரும் 7 முதல் 49 வயதுக்கு உட்பட்டவர்கள் என்றும், எந்தவோர் ஆவணங்களும் இன்றி குடும்பமாக பகுதி நேர வேலைகளை செய்து வருவதாகவும் மாநில குடிநுழைவு துறை இயக்குனர் முகமது யூஸ்ரி தெரிவித்தார். கைது செய்யப்பட்ட அனைவரும் கோலாபெரான் பகுதியில் உள்ள காப்பகத்தில் தங்க வைக்கப்பட்டிருப்பதாகவும், அவர்கள் மீதான விசாரணை தொடர்வதாகவும் அவர் கூறினார்.
ஜொகூர் தங்காக்கில் நடந்த கார் விபத்தில் 2 உயிரிழந்தனர், 5 பேர் காயமடைந்தனர். நேற்று இரவு 10:08 மணியளவில் விபத்து நிகழ்ந்ததாக தெரிவிக்கப்பட்டது என்று தங்காக் தீயணைப்பு மற்றும் மீட்புத் துறையின் செயல்பாட்டு தளபதி முகமது ஷாகித் அப்துல் ரசாக் தெரிவித்தார். தங்காக் தீயணைப்பு நிலையத்திலிருந்து சுமார் 20 கிலோமீட்டர் தொலைவில் தாங்கள் சம்பவ இடத்திற்கு சென்று பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவியதாக அவர் இன்று கூறினார். பாதிக்கப்பட்டவர்கள் யாரும் வாகனங்களில் சிக்கவில்லை. இந்த விபத்தில் 56 வயதுடைய 2 ஆடவர்கள் உயிரிழந்தனர். காரில் இருந்த 53 மற்றும் 21 வயதுடைய 2 பெண்கள் காயங்களுடன் தப்பியதாக முகமது ஷாகித் மேலும் கூறினார். மற்ற வாகனத்தில் இருந்த 2 ஆண்களும் 1 பெண்ணும் காயமடைந்தனர் என்று அவர் குறிப்பிட்டார். பாதிக்கப்பட்டவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதாக அவர் கூறினார். மலேசியாவின் வரலாற்று பூர்வமான கால்பந்து சுழல் கிண்ண போட்டியான பரதன் கால்பந்து சுழல் கிண்ண போட்டி 84வது ஆண்டாக நேற்று சிலாயாங் கால்பந்து மைதானத்தில் கோலாகலமாக நடைபெற்றது. ஒற்றுமைத்துறை துணை அமைச்சர் சரஸ்வதி கந்தசாமி சிறப்பு வருகையளித்து இறுதி ஆட்டத்தை கண்டு மகிழ்ந்தார். 84வது பரதன் சுழல் கிண்ண கால்பந்து போட்டியின் வெற்றியாளராக திரங்கானு அணி வெற்றி பெற்றது. இறுதி ஆட்டத்தில் நெகிரி செம்பிலான் அணியை திரங்கானு அணி 1-0 என வீழ்த்தி வெற்றி பெற்றது. திரங்கானு அணியின் ஒரே கோலை 9 எண் விளையாட்டாளர் இலங்கேஸ்வரன் அடித்தார். 2வது நிலையில் நெகிரி செம்பிலான் அணி வெற்றி பெற்ற நிலையில் மலாக்கா அணி 3ஆம் நிலையிலும் 4வது நிலையில் புத்ராஜயா அணியும் வாகை சூடினர். ஒற்றுமைத்துறை துணை அமைச்சர் சரஸ்வதி கந்தசாமி வெற்றி கிண்ணத்தையும் பரிசுகளையும் எடுத்து வழங்கினார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.